வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வச்சு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டஃப்டு பாவக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கிரேவியாகவும் பண்ணலாம், இல்லைனா வந்து ட்ரையாகவுமே பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கிரேவி டைப்பில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். தனியா, அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பத்த தேங்காய், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை இதோடு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இது வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சிட்டு வரணும். இது கூட வந்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் மாங்காய் தூள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் வந்து புளி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாங்காய் தூள் இருந்தனால மாங்காய் தூளே வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். கொஞ்சம் குறப்பாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ வந்து பாவக்காயை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பாவக்காய் இருக்கும் இல்லையா, அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அது கிடைச்சா அது வாங்கிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி அது கிடைக்கல, அதனால் நான் கொஞ்சம் பெரிய பாவக்காய் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து அது கிடச்சிச்சின்னா அது வாங்கிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து அந்த விதை இருக்கும் இல்லையா, அந்த விதையை வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த விதையை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி எடுத்துருங்க. நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியில் இந்த பாவக்காயை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த மேலே இருக்க கசப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக போகும். போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பவுடர், அதை வந்து இந்த பாவக்காயில் வந்து நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணணும். பாவக்காயில் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாமல். பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். இந்த சைடில் வந்து பாவக்காய் இந்த ஸ்டஃப் வந்து நிறைய டைப்பில் வந்து பண்ணுவாங்க. என் பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு பாவக்காய் வந்து இப்போ வதக்குனாலோ, இல்லை பொரியல் பண்ணாலோ, இல்லை குழம்பு வச்சாலோ, ஃப்ரை பண்ணாலும் அவன் சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த ஸ்டஃப்டு பாவக்காய் மட்டும் பண்ணி கொடுத்தேன்னா அவன் டெய்லியுமே சாப்பிடுவான். அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு பிடிக்கும் இது. இப்போ நான் ஏற்கனவே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட் வந்து எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக தட்டி அப்படி நான் போட்டிருக்கேன். இல்லை சாப் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையுமே இது கூட போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இது வந்து நம்ம ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏன் சேர்க்குறோன்னா, இது வந்து மசாலா இல்லையா, இந்த கிரேவிக்கு வேணும் இல்லையா, அதனால் இதுலேயும் வந்து நம்ம சேர்க்குறோம். அதனால் மிளகாத்தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கரம் மசாலாவும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து தக்காளி போட்டு தக்காளி நல்லா வந்து வதங்கணும், நல்லா மேஷ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாவக்காயை இதில் வந்து ஒன்றுன்னா எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு மீதி அந்த பொடி இருந்தாலும் அதையுமே இதிலே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பாவக்காயை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றி அதையே கழுவி இதில் வந்து கிரேவியில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வந்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து இது குக் ஆகணும். பாருங்கள், நல்லா குக் ஆகி பாவக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் வெல்லம் வந்து போடுறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் புளி தண்ணி இருக்கு இல்லையா, மாங்காய் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி வந்து கொஞ்சமாக இதில் வந்து ஊற்றி ஒரு கொதி விட்டு நீங்கள் இறக்கிக்கிறலாம். பாருங்கள், இப்போ நல்லா பாவக்காய் எல்லாமே வெந்து மசாலா வாசனையெல்லாம் போய் நல்லா கிரேவி வந்து வந்துருச்சு. இது வந்து உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவா கசப்பு ரொம்ப தெரியவே தெரியாது உண்மையிலேவும். இது சாப்பாடு, அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.